ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க நாலேஜ். இன்றைக்கி நாம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஸ்னேக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டிட்டனோபோவா ஸ்னேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்னேக் கிட்டத்தட்ட மனிதர்களை விட 7 மடங்கு பெரிய ஸ்னேக் அப்படிங்காங்க. அந்த காலத்தில் மனிதர்களை இது அப்படியே விழுங்கினதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப்ஸை பற்றியும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றியும் இது இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த டிட்டனோபோவா அப்படின்ற ஸ்னேக்கானது கிட்டத்தட்ட 66 56 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, தெளிவாக சொல்லணும்னா 5 6 அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு வருடங்களுக்கு பின்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அவ்வளோ பழைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்னேக் அப்படின்றாங்க. இந்த காலத்தை 56 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள காலத்தை என்ன அப்படின்னு அழைக்காங்கன்னா லேட் பேலியோசோயிக் ஏரா அப்படின்னு சொல்லி அழைக்காங்க. இந்த டைமில் தான் இந்த ஸ்னேக் ஆனது இருந்திருக்கு. இந்த ஸ்னேக்கை பற்றின ரிசர்ச் ஆனது முதல்ல எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ஒரு ப்ரொஃபஸர்னால கொலம்பியாவில் ரிலீஸ் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஸ்னேக் அப்படின்னு கருதப்பட்டது ஜெயண்டோஃபோபிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்னேக். இந்த ஸ்னேக்கோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் யாருமே உணராத அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டுற அளவில் ஒரு அதிகமான ஹைட்டில் இருந்த ஸ்னேக்காக தான் இந்த ஸ்னேக் பார்க்கப்பட்டுச்சு. இதோட ஹைட் கிட்டத்தட்ட 12.8 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 48 அடி. இது நீங்கள் உங்களோட வீடு நார்மலாக இந்தியாவில் கட்டக்கூடிய வீடை விட ஹைட்டானது. அதே மாதிரி ஒரு மனிதரை விட கிட்டத்தட்ட 7 8 மடங்கு ஹைட்டானது அப்படின்றாங்க. மனிதரோட அடியை நீங்கள் 6 அடி அப்படின்றது ஒரு ஆவரேஜ் ஹைட்டாக வச்சிங்கன்னா அதை விட 7 8 மடங்கு ஹைட்டான ஸ்னேக் அப்படின்றாங்க. ஆல்சோ இந்த ஸ்னேக்கோட ஹைட்டை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் அதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. அதோட வெயிட் கிட்டத்தட்ட 1.25 டன்ஸ் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு டன் அப்படின்றது உங்களுக்கு 1000 கேஜி. நம்ம மாடர்ன் டேஸில் இருக்கக்கூடிய ஒரு லாரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாரியை கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 to 15 டன்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். யங் ஸ்டேஜில் இது கிட்டத்தட்ட 1.25 டன்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு மெய்மயக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆல்சோ இந்த ஸ்னேக்கானது பல மில்லியன் வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. மற்ற ஸ்பீஷீஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக இந்த ஸ்பீஷீஸ் ஆனது அழிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஸ்பீஷீஸ்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான குணம் இருக்குது. இந்த ஸ்பீஷீஸ்ட இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஆனது எந்த ஒரு டிசீஸையும் அதை அண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ஆனது இதோட உடம்புல இருந்ததாக சொல்கிறாங்க. இதன் காரணமாக இந்த ஸ்னேக் ஆனது நார்மலாக இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது ஏதோ ஒரு நேச்சுரல் ஃபினாமினா மூலியமாக தான் இறந்திருக்கு அப்படின்றாங்க. ஆல்சோ இது 58 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி கிட்டத்தட்ட 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்திருக்க சொல்கிறாங்க. அதாவது 48 மில்லியன் வருடங்கள் இது உலகத்தில் உயிரோடு வாழ்ந்திருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 நம்ம கொலம்பியன் ஸ்டேட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியாவில் இருக்கிற லா குஜாரா அப்படின்ற இடத்துல இந்த ஸ்னேக்கோட ஃபாசில் ஆனது கிடச்சிருக்கு. பட் இது ஒரு டிஸ்டார்டட் ஃபாசிலாக இருக்குது. அதாவது இந்த ஃபாசில் முழுமையாக கிடைக்கப்பெறலை. அவங்க இவ்வளோ பெரிய ஹைட் அப்படின்னு சொல்கிறது அப்ராக்சிமேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த ஸ்னேக் டிஃபார்ம்டாக இருக்கிற காரணத்தினால இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ண முடியல. பட் படித்த வரைக்கும் இந்த ஸ்னேக் ஆனது ஒரு முழு crocodile அப்படியே விழுங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பெரிய ஸ்னேக்காக இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஆல்சோ crocodiles இப்போ உள்ள crocodile மாதிரி ரொம்ப சின்ன வகை crocodiles இல்லை. கிட்டத்தட்ட 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பேலியோசோயிக் இராஸ்லலாம் உங்களுக்கு crocodiles ஆனது ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட ஸ்பீஷீஸ் அந்த வகையான ஸ்பீஷீஸ் இப்போ உலகத்தில் இல்லவே இல்லை, எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு. அந்த மாதிரியான ஒரு crocodile முழுங்குற அளவுக்கு பெரிய ஸ்னேக்காக இருந்திருக்கு, அதை ஜீரணிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்னேக்காக இருந்திருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பாக 48 ஃபீட் அப்படின்றத விட ரொம்ப பெருசாக தான் இருக்கணும். இந்த 42 ஃபீட்டில் கிடைச்ச இந்த ஃபாசிலானது ஒரு சாதாரணமான ஃபாசில், அதாவது ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கோட ஃபாசிலாக தான் இருந்திருக்கணும். இது ஒரு ஓல்டர் மெச்சூர்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்னேக்காக இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. ஆல்சோ இந்த ஸ்னேக்கானது கார்னிவோரஸாக இருந்திருக்கு. இது இலைத்தடைகளை சாப்பிட்றதே கிடையாது. ஃபுல்லாகவே ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடக்கூட ஒரு ஸ்னேக்காக தான் இருந்திருக்கு. இந்த ஸ்னேக்கு இவ்வளோ வெயிட் இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருந்தாலும் இது பயங்கர வேகமாக மூவ் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. இதன் காரணமாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நார்மலான ஸ்னேக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறதுலே பெரிய ஸ்னேக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அனகோண்டா. இந்த அனகோண்டா ஸ்னேக்கை கூட இதை அப்படியே முழுங்கிரும் அப்படின்றாங்க. ஆல்சோ பைத்தான், கோப்ரா இந்த மாதிரியான ஸ்னேக்ஸை இது சாப்பிட்டதுக்கான அந்த
ஸ்னேக்ஸோட ஃபாசில்ஸும் கிடைச்ச ஃபாசில்ஸ் கூட மிக்ஸ் ஆகி இருந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த 2009 ரிசர்ச்சுக்கு அப்புறமா ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கொலம்பியாவில் மட்டும் இருந்திருக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உலகம் பூரா இது ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்கணும். ஆல்சோ இதோட ஸ்கெலிட்டனானது டிஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்கும்போது இது சம் சார்ட் ஆஃப் வீக்கான ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கொண்டதாக இருந்திருக்கணும். ஸோ உலகம் பூரா இருந்த இதோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படியே டீக்ரேட் ஆகி உலகத்தோட அடிப்பகுதிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை முழுமையாக டிஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உலகம் பூரா இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. ஆல்சோ இந்த ஸ்னேக்கு இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், இதோட உடம்புல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் எந்த வகையான டிசீஸும் இதை அட்டாக் பண்ணாமல் காத்துக்கிடுது அப்படின்னு. ஸோ இந்த வகையான ப்ரோட்டீன் இருக்கிற காரணத்தினால இன்னும் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் ஆழ்கடலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இவ்வளவு நாளாக வெளியே வராமல் ஆழ்கடலுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இது இன்னும் இந்த தேடுறதுக்கான ஆர்வத்தை அதிகமாக தூண்டுது சயின்டிஸ்டுக்கு நடுவில். இது ஒரு ரிசர்ச் டாப்பிக்காகவும் போக போக மாறிக்கிட்டே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிட்டனோபோவா அப்படின்ற அந்த ஸ்னேக்கை பற்றியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரிஸை பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.